யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி யூடியூபர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக பேசிட்டாங்க, அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லி கைது செய்யறது வழக்கம். ஆனா தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் இண்டிபெண்டா வந்து சேனல் நடத்துறவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டது. கைது நியாயமானதா? தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒரு மாசம் ஆக போகுது. எத்தனை யூடியூபரை கைது பண்ணிட்டாங்க. ஆனா தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு விஜய மேலையும், முதலமைச்சர் விஜய் மேலையும், தாவேகா அமைச்சர்கள் மேலையும் எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் புதுவெளியில. நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். எல்லாரையும் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலையே அப்படின்னா, முதல்ல நக்கீரன் கோபால், அப்புறம் நக்கீரன் பிரகாஷ்லாம் தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணோம். அவங்க தான் பயங்கரமாக பேசுகிறாங்க. மாரிதாஸ் வந்து ஒரு பெண் அமைச்சரை, அவருடைய கேரக்டரையே இவங்க கூட தான் ஓடிட்டு இருக்கீங்களா, இவங்க கூட தனியாக என்ன பண்ணுறீங்கன்னா, மாடஸ்டி ஆஃப் தி உமன், இது சரியா? அவங்க யார் கூட போனால் உனக்கு என்னையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குறேன், நீ உண்மையான ஃபோட்டோவை கூட போட்டிருக்க கூடாது. பிரைவசியில் நீ தலையிடுற, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்களுக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு மாரிதாஸ் யார்? அமைச்சர்னா அவங்க செய்யற வேலையில ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, அதை கூட கான்கிரீட் ப்ரூஃபோட சொல்லணும். கருத்து சுதந்திரம் என்பது என் கருத்தை சுதந்திரமாக சொல்லலாம், ஆனா அடுத்தவங்க மேல பழி சொல்லக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. சவுக்கு சங்கர் நீக்கே கூட பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று போட்டிருந்தாரு, நான் பார்த்தேன். போலீஸ் கமிஷனர் அமல்ராஜை சந்திச்சு தன் உயிருக்கு ஆபத்து, ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் முன்னாள் ஆணையர் சென்னை மாநகர காவல்துறை, அவர் வந்து ஏதோ வடநாட்டிலிருந்து நிழல் உலகத்திலிருந்து ஒரு டீம் செட் பண்ணியிருக்காரு இவரை கொல்றதுக்கு. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அவங்க இவரை கூப்பிட்டு சொல்றாங்களாம். ஏங்க அவங்க என்ன செய்வாங்க? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி ஒரு தகவல் உண்மையிலே அவங்களுக்கு வந்திருந்தா, அருணை நான் ஒழிக்காம விட மாட்டேன், அவருக்கு எந்த பதவி கிடைக்கக்கூடாதுன்னு சவுக்கு சங்கர் நினைச்சா நடக்குமா? விஜய் ஆஃப் ஆல் மேன், அவர் வந்து பகைவனுக்கும் அருள்வார். இந்த திருச்சி சூர்யாவை ஏன் பண்ணாங்க, முக்தாரை ஏன் தேடுறாங்கன்னா, ஒரு முஸ்லீம் பெண் வந்து குழந்தை பிறந்துட்டு அதை பற்றி ஏதோ வீடியோ போட்டப்போ, இல்லை அண்ணாமலை வீட்டில் கூப்பிட்டு வந்தாங்க, அதை வந்து ரெண்டு ட்வின்ஸில் ஒன்று அண்ணாமலை மாதிரி இருக்குதுன்னா பேசினாங்க. அதாவது மாடஸ்டி ஆஃப் தி உமன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கவர்மெண்ட். இது பெண்களுக்கு எந்த வகையிலும் வன்முறைனா உடலால் செக்ஷுவலாக மட்டும் கிடையாதுங்க, வார்த்தைகளால் கூட அவமரியாதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அரசாகத்தான் இது இருக்குது. அதனால நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி யூடியூபர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக பேசிட்டாங்க, அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லி கைது செய்யறது வழக்கம். ஆனால் தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் இண்டிபெண்டா வந்து சேனல் நடத்துறவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவர் திரும்பவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அது ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. கைது நியாயமானதா? அதாவது சிம்பிளாக சொல்லிட்டீங்க. யூடியூபர் மாரிதாஸ்னு அவர் மதுரையில் இருக்காருன்னு நினைக்கிறேன், மதுரை பேஸ்டு. இன்னைக்கு காலைல அரெஸ்ட் பண்ணி இப்போ மெட்ராஸ் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் ஆளுங்க. அவர் ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் சொல்கிறேன் நான். அவர் வந்து ஆமாம், வலதுசாரிலாம் இல்லை, பக்கா ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்ட் ஆள். அவர் வந்து திமுகவை எதிர்த்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் பாஜகவையும் மோடியோ எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் யூடியூபர் அப்படின்னு பொதுவாக சொன்னீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பேசணும், எல்லாரையும் விமர்சனம் பண்ணணும், எல்லா அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் பேசணும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து கட்சி சார்ந்தவர்கள். கட்சின்னு சொன்னால் நிறைய ஃபாலோயர்ஸ் வரமாட்டாங்கன்றதுக்காக யூடியூபர்னு சொல்லிட்டு பொதுவாக இதை, ஆனால் பொதுவாக யாரை பேசுவாங்கன்னா, பாஜகவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள திட்டுவாங்க, பாஜகவை வந்து இது யார் வந்து விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள திட்டுவாங்க. ஸோ இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் ஆக போகுது. எத்தனை யூடியூபரை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு விஜய மேலையும், முதலமைச்சர் விஜய் மேலையும், தாவேகா அமைச்சர்கள் மேலையும் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் புதுவெளியில். நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். எல்லாரையும் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலையே அப்படின்னா, முதல்ல நக்கீரன் கோபால், அப்புறம் நக்கீரன் பிரகாஷ்லாம் தானே ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணோம். அவங்க தான் பயங்கரமாக பேசுகிறாங்க. அதனால் அரசை எதிர்க்கிறார்கள், அரசை விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக
யாரையும் கைது செய்ய மாட்டாங்க. இப்போ திருச்சியில் சூர்யான்ற ஒரு ஆளை கைது பண்ணியிருக்காங்கல்ல, திருச்சி சிவாவுடைய எம்பி, திமுக எம்பியுடைய பையன். அவன் எப்படிலாம் பேசுவான் பெண்களை எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ முக்தார் தலைமறைவாயிட்டாரா, இல்லை அவரை யாரோ ஆளும் கூட்டணியில் ஒரு கூட்டணி கட்சி பாதுகாக்குதுன்னா சொல்கிறாங்க. நம்ம கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பலை. பட் இந்த திருச்சி சூர்யாவை ஏன் பண்ணாங்க, முக்தாரை ஏன் தேடுறாங்கன்னா, ஒரு முஸ்லீம் பெண் வந்து குழந்தை பிறந்துட்டு அதை பற்றி ஏதோ வீடியோ போட்டப்போ, இல்லை அண்ணாமலை வீட்டில் கூப்பிட்டு வந்தாங்க. அதை வந்து 2 ட்வின்ஸில் ஒன்று அண்ணாமலை மாதிரி இருக்குதுன்னெலாம் பேசினாட்டு. அதாவது மாடஸ்டி ஆஃப் தி உமன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கவர்மெண்ட். இது பெண்களுக்கு எந்த வகையிலும் வன்முறைனா உடலால் செக்ஷுவலாக மட்டும் கிடையாதுங்க, வார்த்தைகளால் கூட அவமரியாதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அரசாகத்தான் இது இருக்குது. அதனால் மாரிதாஸ் மற்றவங்களாம் சொல்கிறாங்க ஏதோ ஒரு இதை பண்ணிட்டாரு, ஆதவ் அர்ஜுனா வந்து ரிலேட்டட் பிஸ்னஸ்ஸு, அந்த லீமா ரோஸு, இப்படி என்னென்னோ கதை சொல்கிறாங்க, காக் அண்ட் புல் ஸ்டோரிஸு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, காவல்துறை வந்து எதுக்காகன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். இல்லை, சைபர் கிரைம்ல வந்து இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி வந்து தேர் யூ ஆர். அதாவது நான் நினைச்சேன் காலையிலேயே, இதெல்லாம் சும்மா டுபாகூருங்க, கருத்து சுதந்திரம் எல்லாம். கருத்து சுதந்திரம் என்பது என் கருத்தை சுதந்திரமாக சொல்லலாம், ஆனால் அடுத்தவங்க மேலே பழி சொல்லக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. இப்போ நான் கரெக்டாக தான், நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். அதாவது தொழில்துறை அமைச்சர்னு சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, அவங்கள அன்னைக்கே நான் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு இந்த ஆள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்க ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அமைச்சர் ரூமில், பின்னால் தமிழக அரசெல்லாம் இருக்கும் எம்பளம்லாம். அவங்க பக்கத்தில் ஒரு ஆள் மதன் ஒரு ஆளை வந்து போட்டு அவர் அப்படி தோல்ல அப்படி தலையில், அமைச்சர் தலையில், பெண் அமைச்சர், அவங்க கல்யாணமானவங்களா ஆகாதவங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு பொது வெளியில் ஒரு அமைச்சர் தலை மேலே அப்படி கை வச்சு சாஞ்சிக்கிட்டு இவர் படத்தை போடுறாரு. யார்? மதன். அது ரியல் ஃபோட்டோ இல்லை, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த படத்தை போட்டு அதில் அவர் எழுதியிருந்தார் பாருங்க, அது ரொம்ப மோசம். இவன் கூட தான் இந்த அம்மா சுற்றிக்கிட்டு இருக்கா ராத்திரிலலாம், அப்படி இப்படின்னு படு கேவலமாக. அதாவது ஒரு சாதாரண பெண்ணை கூட இப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்க ஒரு அமைச்சர், அவங்கள பற்றி ஆதாரம் இல்லாமல் பொய்யான அவதூறுகளை செய்கிறத சகிச்சுக்கணுமா? யூடியூபர்னா அவர் என்ன கொம்பா? யாராக இருந்தால் என்னங்க, அது ஒரு பத்திரிகையில் எழுதுனா கூட தான் கைது பண்ணணும். சி யுவர் ஃப்ரீடம் என்ஸ் அட் மை லிபர்ட்டி. இல்லாம இருக்காங்கங்கிறது, எத்திக்கலா இல்லாம இருக்கிறாங்கங்கிறது யாரு? யூடியூபர். அப்படி கிடையாதுங்க, அதெல்லாம் ஒரு பிளாக்மெயில் மாதிரி கேரக்டர் அசாசினே. அவர் ஏதாவது ஒரு நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு, தொழில்துறை அமைச்சர், அவர் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் போயிருப்பார், பேசியிருப்பார், அவங்க வந்து முடியாதுன்னு இருப்பாங்க, இல்லை மறுத்து இருக்கலாம். இதே மாரிதாஸ் மறுத்து இருக்கலாம், உடனே நான் என்னப்பா நான் யூடியூபர் உங்களை எப்படி பண்ணுறேன் பாருன்னு. இதெல்லாம் பிளாக்மெயிலர்ஸு. இப்போ இவரும் அதே தான், நம்ம இவர் இருக்கார் இல்லையா சவுக்கு சங்கர், அவர் ஒரு பிளாக்மெயிலர் தான். அவர் பல விஷயங்களை வெளியே கொண்டு வராருன்னு சொன்னால் அதனால் வந்து அவர் பெரிய ஏஞ்சல் இல்லை. இப்போ இன்றைக்கே கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று போட்டிருந்தார், நான் பார்த்தேன். அதில் வந்து அவர் வந்து போலீஸ் கமிஷனர் அமல்ராஜை சந்தித்து தன் உயிருக்கு ஆபத்து, இது போல் இப்போ இருக்கார் இல்லையா டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் அருண், முன்னாள் ஆணையர் சென்னை மாநகர காவல்துறை, அவர் வந்து ஏதோ வடநாட்டிலேருந்து நிழல் உலகத்திலேருந்து ஒரு டீம் செட் பண்ணியிருக்கார் இவரை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுலையே அது பாருங்க, அதாவது அவர் சொல்கிறதுலையே எப்படி எனக்குன்னா, உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், அவங்க இவரை கூப்பிட்டு சொல்கிறாங்களாம். ஏங்க அவங்க என்ன செய்வாங்க? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி ஒரு தகவல் உண்மையிலே அவங்களுக்கு வந்திருந்தா சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு தானே, மாநில காவல்துறைக்கு தானே அலர்ட் பண்ணுவாங்க. இப்படி உங்கள் ஸ்டேட்டுக்கு ஒரு குரூப் வருது ஒரு ஆளை அசாசினேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை அந்த ஆள்கிட்டே ரிங் பண்ணி உன்னை கொல்றதுக்கு ஆள் வராங்கப்பா ஜாகிரதையாக இருந்துக்க,
இது என்ன சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்னா இவருக்கு ஏன் சொல்றாங்க? இல்ல ம். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இப்படிதான் சம்பந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு அலர்ட் பண்ணுவாங்களா? இல்ல சம்பந்தப்பட்ட அந்த மாநில அரசின் காவல்துறை குறைஞ்சபட்சம் அந்த மாவட்ட காவல்துறையை கூப்பிட்டு உங்க மாவட்டத்தில் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. ஆக அவருக்கு ஏதோ பர்சனலா சொன்னாங்களாம். உடனே அவர் அதை எடுத்துட்டு போய் கமிஷனர்கிட்ட சொன்னாராம். கமிஷனர் நான் பார்க்குறேன்னு சொன்னாராம். தேர் இஸ் பர்சனல் அனிமாசிட்டி பிட்வீன் மிஸ்டர் அருண் அண்ட் மிஸ்டர் சங்கர். அது என்ன காரணங்கள்? தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா? இல்ல போட்டா போட்டியா? இவரும் அவ்வளோ ஒரு நல்லவர் இல்ல. மாமூல் வாங்குறவர் தான். சங்கரும் லேஸ்பட்ட ஆள் இல்ல. பணம் அவருக்கு குடுக்கலன்னா, அவர் உடனே எதிர்த்து பேசுவார். பிளாக்மெயிலர் தான். எனக்கே தெரியும். எனக்கே அனுபவம்லாம் இருக்கு. அதனால அவர் வந்து ஒரு விசில் ப்ளோயர்ன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ம். விசில் ப்ளோயர் யார்றான்னா, தன் உயிரையும் பணயம் வச்சு, தன் தன் வசதி, வாய்ப்பெல்லாம் தியாகம் பண்ணி, உண்மையை ஊருக்கு சொல்பவர் தான். நீ எனக்கு பணம் குடுத்தா நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். பணம் குடுக்கலன்னா பேசுவேன்றவன் விசில் ப்ளோயர்ல பிளாக்மெயிலர். ஸோ இவரு நான் பிளாக்மெயிலர்ன்னு சொல்றத கூட நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், சங்கர் இஸ் நாட் எ விசில் ப்ளோயர். விசில் ப்ளோயர்ன்றது ஒரு புனிதமான ஒரு பதம்ங்க. இவர் அப்படி இல்லைங்க. இவர் வந்து கூலிக்கு மாரடிப்பவர் அப்படி ஒண்ணா சொல்லலாம். யார் கூலி குடுக்குறாங்களோ அவங்களுக்காக மாரடிப்பார் ஊடகத்துல சவுக்கு சங்கர். ஸோ இதுல என்ன கேள்வின்னா, சவுக்கு சங்கருக்கும் இந்த அ இவர் ஐபிஎஸ் ஆஃபீசர் அருணுக்கும் என்ன பெரிய பகைமை இருக்கு? என்ன அரெஸ்ட் முரண்? பண்ணி உள்ள வச்சுட்டாங்கங்கிறது தானே. சரிங்க. அது அவரு அங்க செய்றாரு. ம். ஆளும் ஆட்சி மேல உங்களுக்கு ஏங்க கோவம் இப்ப வர இப்ப கூட மாட்டேன்து? கூலிப்படையே ஏவி விடுற அளவுக்கு அவருக்கு பர்சனல் பர்சனல் வேண்டட்ஸ் என்மிட்டி இருக்குன்னு என்னங்க? சொல்றாங்க. சி இவருக்கு யார் மேல கோவம் வரணும்? அதிகாரிகள் மேல எப்பவுமே கோவப்படக்கூடாதுங்க. அவங்க பாவம் எய்தவன் இருக்க அம்பை நோவான்னு. உதயநிதி சொல்றாரு டெப்டி சிஎம்னா, சிட்டி போலீஸ் கமிஷனர் வந்து சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாரா? அவர் வந்து 4 அடி போடுங்கன்னா 8 அடி போட்டு, சார் 8 அடி போட்டோம் சார்ன்னு சொல்லி ஆட்சியாளர்கள்கிட்ட நல்ல பேர் குட் புக்ஸ்ல இருக்க தானே அதிகாரிகள் விரும்புவோம். அரசு அதிகாரிகளுடைய மென்டாலிட்டி, சைக்காலஜி அதுதானே. ம். ஸோ அவர் தான் செஞ்ச உதயநிதி இவர் எதிர்க்கணும்ல. இல்ல முதலமைச்சர் பொறுப்பு வச்சிருக்காருல்ல காவல்துறை, அவர் தானே எதிர்க்கணும். ஒரு தனிப்பட்ட அதிகாரி காழ்ப்புணர்ச்சியில எனக்கு இதெல்லாம் பண்றான்னு சொல்றதே எனக்கு வேடிக்கையா இருக்கு. அருண் ஐபிஎஸ் அவர்களை எப்படி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக்கலாம், அதெல்லாம் இங்க எப்படி பாருங்க. வந்து அவர் இதெல்லாம் வந்து கூலிப்படையை இத ஏவலாம். பாருங்க. எந்த அதிகாரியை எந்த இடத்துக்கு போடணுன்றது அது முதலமைச்சரினுடைய பிரெரோகேட்டிவ் ரைட். முதலமைச்சர் தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது அவர் கையில தான் வச்சிட்டு இருப்பாங்க. எல்லா முதலமைச்சர்களும். அது என்னன்னா போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் முதல்வர் தான் கையில வச்சிட்டு இருப்பாரு. அப்ப சங்கர் வந்து சொல்ல முடியாது. இப்போ அருண் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தா, அவர் மேல விசாரணை நடத்தி தண்டிப்பாங்க. அவருக்கு வந்து தண்டனை குடுப்பாங்க. அவருக்கு என்ன அந்த ரூல்ஸ் படி என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. அத விட்டுட்டு அவர முக்கியமான போஸ்ட்ல போடாதீங்கன்னா, பல பேருக்கு இந்த அரசு எந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னே புரியலங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஐபிஎஸ் ஆஃபீசர் தான் அலாட் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. இதுக்குள்ள தான் நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் லா அண்ட் ஆர்டர், அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்டர் போஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிக்கணும். அப்போ ஒரு ஆளை வந்து சும்மா டம்மியா உட்கார வைக்க முடியாது. எந்த போஸ்ட்டும் குடுக்காம. ம். சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா அவர் கோர்ட்டுக்கு போவாரு. தகுந்த காரணம் இருக்கணும். முகாந்தரம் இருக்கணும். கம்பல்சரி வெயிட்ல எவ்வளோ நாள் வைப்பீங்க? ஒரு 15 நாள் வைக்கலாம். 1 மாசம் வைக்கலாம். லட்சக்கணக்கான ரூபாய் அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாலி தானே அவருக்கு. எந்த பொறுப்பும் இல்லாம. அதனால எனக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிக்கலன்றதால அவருக்கு அந்த முக்கிய பொறுப்பு குடுக்கக்கூடாதுன்னு இல்ல. அவருக்கு பொறுப்பு குடுத்ததினுடைய பின்னால பல்வேறு காரணங்கள் இல்லாம இருக்காது. கவர்ன்மெண்ட் ஷுட் திங்க் இன் எ டிஸ்பாஷனேட் வே. அவங்கலாம் திமுக ஆட்சியில இருந்த அதிகாரிகள், அவங்கலாம் திமுக செயலாளர்களா? இன்னைக்கு தாவேகா சொல்றது தாங்க கேட்பாங்க. தே ஆர் மியர் பான்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கவர்ன்மெண்ட்.
என்னைக்கு எந்த கவர்மெண்ட் இருக்குது அவர் 60 வயசு வரைக்கும் அவங்க இதை தான் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா சகாயம் மாதிரி ரிசைன் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கும். பொறுப்பு வேணான்னு சொல்லிட்டு ஓட வேண்டியிருக்கும். அதனால் வந்துங்க சவுக்கு சங்கர் வந்து ஏன் அருண் மேலே இவ்வளோ பகைமையாக இருக்கிறாரு? 2வது ஒரு அதிகாரி மேலே ஆட்சியில் இருக்கிறவன பேச மாட்டேன்றாரு. ஆட்சியில் இருக்கிறவங்க இவரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி கட்டளையிடுறவங்க அருணுக்கு இவருக்கு என்ன ஏதாவது வாய்க்கால் தகராறா? ஒன்றும் கிடையாது. இல்லை, திமுக அரசு சவுக்கு சங்கரை பழி வாங்கணும்னு நினைக்குது. ஏன்னா அவர் விமர்சனம் பண்ணுறாரு, அம்பலப்படுத்துகிறாரு. பர்சனலாக உதயநிதியுடைய இந்த துபாய் விசிட்லாம் கொஞ்சம் அவர் வந்து வெளியே சொல்கிறாருன்றதால இன்கன்வீனியன்ஸாக இருக்குதுன்றதால அவர் அடக்க பார்த்தாங்க. அவர் அடக்கிறதுக்கு நேராக அவங்க வந்து குஸ்தி போட முடியாது. இல்லை, அப்போ அவங்க கையில் இருக்கிற போலீஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அதனால ஏதாவது புக் பண்ணியான்னு. இப்போ உங்களுக்கு கோபம் யார் மேலே வரணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அதிகாரி மேலே வரணுமா, இல்லை உங்களுக்கு எதிராக ஆணையிட்டாங்களே? அப்படி இல்லைன்னா ஒன்று சொல்லிவிடுங்க, முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, துணை முதல்வர் திமுக ஆட்சிக்கும் இது தெரியாது, அருண் பெரிய ஆள், அவர் தனியாக பேரலாக ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறாரு, அவருக்கு என்ன பழி வாங்கணும்னு அவருக்கு தான் நோக்கம். அப்படின்னா என்ன பழி வாங்கணும், என்ன நோக்கம்? 2 பேரும் என்ன ஒரே கிளாஸ்மேட்டா, இல்லை ஏதாவது ஒரே பக்கத்து வீட்டில் வசிச்சிங்களா? தேர் இஸ் நோ பர்சனல் ரீசன். இதெல்லாம் அஃபிஷியல் தாங்க. அவர் செஞ்சதெல்லாம் நான் சரின்னு சொல்ல அருண், பட் he has no other alternative. As a government officer, he has to obey the orders of the higher ups. அவ்வளோதான். இதில் போய் பெருசாக வந்து அருணை நான் ஒழிக்காமல் விட மாட்டேன், அவருக்கு எந்த பதவி கிடைக்கக்கூடாதுன்னு சவுக்கு சங்கர் நினைச்சா நடக்குமா? விஜய் ஆஃப் ஆல் மேன் அவர் வந்து பகைவனுக்கும் அருள்வார். இல்லைன்னா சீமானை போய் பார்ப்பாராங்க. டே இன் அண்ட் டே அவுட் அவங்க ஆட்கள் எவ்வளோலாம் பேசுனாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ கூட சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. நேத்தோ முந்தா நாள கூட ஏதோ நினைவேந்தல் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கார். ரைட், அவர் பேசிட்டாங்க, அது அவருடைய பாணி. பேச இந்த 4% 1% ஆகிடும். புரியுதா? இது விஜய்க்கு தெரியும். அதனால் விஜய் வந்து இந்த பகைமை, நான் தான் சொல்கிறேன், யோகி மாதிரிங்க விஜய். யாரையுமே வந்து பழி வாங்கணும், கெடுக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டார். ஸோ இது நடக்குதுன்னா சம்திங் ராங் மாரிதாஸுக்கு வந்துடும். மாரிதாஸ் வந்து ஒரு பெண் அமைச்சரை, அவருடைய கேரக்டரையே இவங்க கூட தான் ஓடிட்டுருக்கீங்களா, இவங்க கூட தனியாக என்ன பண்ணுறீங்கன்னா, மாடஸ்டி ஆஃப் தி உமன், இது சரியா? அவங்க யார் கூட போனால் உனக்கு என்னையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குறேன், நீ உண்மையான ஃபோட்டோவை கூட போட்டிருக்கக்கூடாது, ப்ரைவசியில் நீ தலையிடுற, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்களுக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு மாரிதாஸ் யார்? அமைச்சர்னா அவங்க செய்யற வேலையில ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, அதை கூட கான்கிரீட் ப்ரூஃபோட சொல்லணும். அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க, இல்லை கரப்ஷனில் ஈடுபட்டாங்கன்னு. பர்சனலாக அவங்கள வந்து கேரக்டரை வந்து ஒரு பெண் அமைச்சரை இதை விட்டால் நாளைக்கு இன்னும் நிறைய பேரை எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ கரெக்டாக தான் போலீஸ் பண்ணியிருக்கு. வாய் துடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் கொள்கைகளை விமர்சனம் பண்ணலாம், அவங்களுடைய தவறான நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகளை விமர்சனம் பண்ணலாம். இப்போ முக்தாருக்கும் இந்த ஆளுங்க என்ன வித்தியாசம்? முக்தார் யாரோ பாஜக நிர்வாகி தான், யாரோ ஒரு லேடி, முஸ்லீம் லேடி, அவங்கள இப்படி பண்ணி அவங்க கண்ணீர் வீடியோலாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ பிடிச்சிட்டாங்க ஒரு ஆளை திருச்சியில், இன்னொருத்தரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எஸ்வி சேகர்லாம் பேசலை? பெண் நிருபர்கள்லாம் வந்து எப்படி ப்ரொமோஷன் வாங்குறாங்க அப்படின்னு. அப்போ இந்த திமுக ஆட்சி அவரை கைது பண்ணிச்சா? அவர் தலைமறைவுன்னு தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். கோர்ட்டில் அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிற வரைக்கும். ஸோ எனக்கு என்னவோ இந்த யூடியூபர் நீங்கள் ஆரம்பித்ததே சரியில்லை. யூடியூபர் மாரிதாஸ் அவர் எதுக்காக கைது பண்ணாங்க? கருத்துக்காக இல்லை, கருத்து பார்த்தா நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், இந்த பக்கம் இபிஎஸ் எல்லாம் அப்படியே கருத்து சுதந்திரத்துக்காக வந்து நிற்கிறாங்களா? தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி இப்படி பேசினா விட்டுருவாங்களா? ஒரு பெண் தானே அவங்க, ஒரு பெண் அமைச்சர். அவங்க மேலே வந்து இப்படி ஒரு போலியான ஆர்டிஃபிஷியல் நேச்சர் ஒரு படத்தை போட்டு அவங்க ப்ரைவேட்டாக இருக்கா மாதிரி ஒரு, அதாவது அரசாங்கத்தையே கேவலப்படுத்தியிருக்கார் அவர். ஆனால் அதை மடை மாற்றுறதுக்கு
ஏதோ ஒரு நார்கோட்டிக்ஸ் கேங்கை பிடிச்சாங்களாம். அது லீமா ரோஸுடைய தம்பியா, ஆதவ் அர்ஜுனா அதில் லிங்க் ஆவாராம். அதனால தான் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு காக்கா குருவி கதைலாம் சொல்கிறானுங்களே, இதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் வருது.